இப்போ டிஎஸ்பி நம்மள பார்த்தா டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவாரு. ஆமா, இந்த கூட்டத்துல நான் சேர்றதுக்கு காரணம் இருக்கு, நீங்க சேர்றதுக்கு காரணம் ஒண்ணு இல்ல, ரெண்டு. காரணம் கேட்டேல்ல, இவங்கதான் ராமா, ரவி. ஹலோ. இவங்க பேர் ராதா. அதாவது நமக்கெல்லாம் ஆன்ட்டி. நமக்கெல்லாம் இல்லடா, உங்களுக்கு தான். எனக்கு எனக்கு இந்தாங்க. போக விளையாடுவோம். பாய் பாய் அங்கிள், பாய் பாய் ஆன்ட்டி. அழகான குழந்தைங்க. ஆமா, யார் பெத்த பிள்ளைங்களோ இப்ப என் பிள்ளைங்க ஆயிடுச்சு. இவங்களை கரையத்தான் நான் அலையானாலும் புயலானாலும் சமாளிச்சுட்டு இருக்கேன். இவங்களை விட்டு போறதுக்கு பெத்தவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இவங்களை காப்பாற்ற வேண்டிய அப்பா இவங்களை நரக்கத்துல விட்டுட்டு எந்த மூலைக்கு போனானோ, எங்க இருக்கானோ. கதவை ஏன் சாத்திர? திறந்தே வை. கேடிங்கிற பட்டத்தோட இப்ப நான் வெளியே போறேன். கொலகாரங்கிற பட்டத்தோட எந்த நிமிஷமும் நான் வந்துருவேன். பாய். அலெக்சாண்டர். ஹலோ டிஎஸ்பி சார். ராஜப்பா பேசுறேன். உலகத்தில் இருக்கிற மொத்த கேடி பசங்களும் இன்டர் கான்டினென்டல் ஓட போறாங்க. இன்னைக்கு ஏதோ மீட்டிங் நடக்க போகுது. குட். இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். ப்ரோக்ராம் 8:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும். கரெக்டா வந்துடுங்க. போலீஸ் கரெக்டா 9 மணிக்கு ஹோட்டல் ரைட் பண்ணும். எப்படி சார் உங்க சிஷ்யா? பரவாயில்ல இல்ல? குருவே மிஞ்சிட்டு ராஜா. வைத்தியமே ராஜா, ராதாவை இந்த பார்ட்டிக்கு வர வேண்டான்னு சொல்லு. நம்ம ஆள்ல யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கிறது நல்லது. நடக்க போறது பல பரீட்சை இல்லையா? நான் என் வெற்றியை நம்புறேன். இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டோன்ட் வரி சார், வெற்றி நம்ம பக்கம் தான். குட் லக். எனக்கு இருந்த சந்தேகம் சரியா போச்சு. நீ அசல் இல்ல, நீ போலி, நீ பில்லா இல்ல. எவனோ போலீஸோட கையில. ஹலோ டிஎஸ்பி, ரிவால்வர் இங்க இருக்கு. யார் நீ? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடையாளம் தெரியுதா? முகம் ஞாபகம் இருக்கா? உங்க முகத்தை எல்லாம் நான் மறக்க முடியாது ஜே ஜே. இது ஞாபகத்துக்கு வருதா? மனுஷனை சிட்டுக்குருவியா நினைச்சு சுட்டியே அந்த குண்டு. எதுக்காக இங்க வந்த? உன்னை சுட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே? இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரும் போதே எங்க அம்மாட்ட நான் வாக்கரிசி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா இப்ப என்ன போக விடு. என் ரிவால்வரை திருப்பி விடு. ஒரு முக்கியமான வேலையா ஒரு இடத்துக்கு நான் போயாகணும். சத்தியமா சொல்றேன், உன் பழியை தீர்த்துக்க நான் உனக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் தரேன். இப்ப என்ன போக விடு. உன்னை எப்படி போக விடுவேன் டிஎஸ்பி? என் மனைவியோட உயிருக்கு நீ டைம் கொடுக்கலையே, உன்னுடைய உயிருக்கு டைம் கேட்கறியா? எப்படி? என் மனைவி ஜானிக்கு உயிரோட போராடிட்டு இருந்தப்போ என்ன வேணுமானாலும் செய், என்ன தண்டனை வேணுமானாலும் கொடு, ஆனா இந்த பணத்தை மட்டும் விட்டு கொடுன்னு கேட்டனே, டைம் கேட்டனே. என் மனைவி உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது நீ. இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேனே, அதுக்கு காரணம் நீ. என்னுடைய குழந்தைங்க ரவியும் ரமாவும் எந்த தெருவுல எப்படி சுத்துதோ
அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நீ. இல்ல ரவி ரமான் சொன்னியே, அவங்க உன் பிள்ளைங்களா? அவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும். குழந்தைகளை மட்டும் இல்ல, அவங்க இருக்கிற இடமும் தெரியும். எங்க இருக்காங்க? முதல்ல ரிவால்வரை கொடு, வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் விவரமா சொல்றேன். வந்து என்ன சொல்றது? இப்பவே சொல்லு. இடத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன போகவில்லைன்னா? துப்பாக்கியை வாங்குறதுக்கு அப்புறம் என்ன நீ கைது செஞ்சிட்டினா? அப்படியே நடக்கலாம். ஆனா நீ உன் குழந்தைகளை பார்க்கணும்னா என்ன நம்பத்தான் வேணும். நான் ஒருத்தன் தான் உன் குழந்தைகளை பத்தி தெரிஞ்சவன். என்னைய நீ கொன்னுட்டேன்னா உன் குழந்தைங்க இருக்கிற இடத்தை கடவுள் தான் காட்டணும். கடவுள் காட்டுவாரா? காட்டுவார்னா நீ என்ன சுடு. மிஸ்டர் டிஎஸ்பி, இப்ப கடவுள் உன் பக்கம் தான் பேசுறான். பழி உணர்ச்சியை விட பாச உணர்ச்சி தான் பெருசு. உன் மேல இருக்கிற விரோதத்தை விட என் பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம் தான் எனக்கு பெருசு. கம் ஆன், டேக் இட். நீ போயிட்டு வரலாம், நான் இங்கே இருக்கேன். மிஸ்டர் டிஎஸ்பி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மனுஷனா நடந்திருக்கேன். நீயும். போட்டேன் வேஷம் புரிகிறதா? புரிந்தவர்க்கெல்லாம் புதிராவேன். என்ன விழிப்பு, என்ன திகைப்பு, புரியாதவர்க்கே புயலாவேன். என்ன வியப்பு, என்ன மலைப்பு. அசைப்பாரு, ஆளைப்பாரு, யார் என தெரிந்தால் நீயே கூறு. நான் யார், நான் யார், நான் யார்? இந்த நேரம் இவன் எப்படி இருக்கதான் நியாயம். நீ என்ன சொல்ற? நீதான் இதெல்லாம் சமீப காலமா இவ வாயும் கையும் சும்மா இருக்க மாட்டேங்குது. இவளை எந்த லெவல்ல வைக்கணும் சொல்லி பில்லா நல்லா தெரியும். ஏய், போய் விடு. பண்ற யாரும் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. பங்களாவை சுத்தி போலீஸ் போட்டிருக்கு. யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணீங்க, போலீஸ் ஷூட் பண்ணுவாங்க. என்ன சார் இது? உதவி செஞ்சாலும் உபதிரமா போச்சு. நீங்க பேச்சு நம்மளே சொன்னா டிஎஸ்பி சார் கேளுங்க, அவர் உண்மையை சொல்வாரு. சொல்லக்கூடிய நிலையில டிஎஸ்பி இல்ல பில்லா. உங்க துரோக கூட்ட சுட்டதுனால அடிபட்டு நினைவு இல்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. நினைவே இல்லையா சார்? நினைவு திரும்பவுனே கேளுங்க, சொல்லிடுவார். டிஎஸ்பிக்கு நினைவே திரும்பாதுன்னு டாக்டருக்கு சொல்லிட்டாங்க. டாக்டர் என்ன கடவுளா சார்? நான் கையெழுத்து கும்பிடுறேன். என்ன டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போங்க. அப்போ நான் யாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. பேசி பிரயோஜனம் இல்ல பில்லா. சார் நான் சத்தியமா சொல்றேன், நான் பில்லா இல்ல, நான் ராகப்பா. என்ன டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் வர்மா, அவன் கேட்கிற மாதிரி அவனை டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போனா உண்மை தெரிஞ்சிடுங்கிறீங்களா? அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிதானமா இருக்கிறதா கெட்டிக்கார்த்தனம். சார் கரெக்டா பேசுறேன். ஓகே சார், இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறோம். போக சார், உங்களுக்கு கொட்டி கும்பிடு. இந்த ஆள் உண்மைத்தான் சொல்றான். இவன் பில்லாவே இல்ல. டிஎஸ்பி சார், நான் ராஜப்பா வந்திருக்கேன். உங்க ராஜப்பா சார், தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க சார். நான் அடிச்சு சொல்றேன், ஆனா அவங்க நம்ப மாட்டேங்கிறாரு சார். நான் பில்லா இல்லைன்னு சொன்னா நீதான் பில்லான்னு 8 கட்டையில கத்துறாங்க சார். சார், நான் உங்களுக்காகத்தானே வேஷம் போட்டேன். என் பேரை மாத்திக்கிட்டேன், என் பொழைப்ப மாத்திக்கிட்டேன். நான் காசுக்காகவா இதெல்லாம் செஞ்சேன் சார்? நீங்க என் 2 குழந்தைகளுக்கும் கண் திறந்து விட்டீங்களே, கான்வென்ட்ல சேர்த்து விட்டீங்களே, அந்த நன்றிக்காக இந்த விலங்காதவங்களுக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க சார். சார், நான் தெரு பாடகர் ராஜப்பா, திருட்டு பையன் பில்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை உரை காட்டுங்க சார். சார், நான் பழையபடி பிளாட்ஃபார்த்துக்கே போயிடுவேன் சார். டிஎஸ்பி சார், டிஎஸ்பி சார், டிஎஸ்பி சார்.
டிஎஸ்பி சார் கண் திறந்து பேசியிருந்தாங்கன்னா நான் யாருங்கிறத சொல்லியிருப்பாங்க. நீ போய் பேசுறது கடவுளுக்கே பிடிக்கல மேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் உங்களை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். ஒரு முக்கியமான டைரி நான் டிஎஸ்பி சார் கிட்ட கொடுத்திருந்தேன். அந்த பயங்கர கும்பலோட ரகசியம் அதுல இருக்கு சார். சிகப்பு டைரி. டிஎஸ்பி சார் அந்த பீரோக்குள்ள வச்சிருந்தாங்க சார். நீங்க கூட வந்து டிஎஸ்பி சார் பீரோக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைரி கிடைக்கும். அப்ப உங்களுக்கே புரியும் சார் நான் பில்லா இல்லைன்னு. சார் நீங்களும் சொல்லுங்க சார் ப்ளீஸ். மிஸ்டர் வர்மா, இதை என்னன்னு பாத்துருவோம். சார், இவன் மேல உங்களுக்கு இருக்க அனுதாபம் இன்னும் போகலையா? அனுதாபம் இல்ல, அபிமானம், மனிதாபிமானம். இவன் சொல்ற மாதிரி இந்த டைரி பீரோல இருந்துட்டா நிச்சயமா இவன் பில்லா இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லையா? சார், நான் சொல்றேன் இவன் தான் பில்லா, பெரிய கேடி. எதையாவது சொல்லி தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கறான். இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதா சரி. ஏன் சார் இப்படி அடாவடியா பேசுறீங்க? மிஸ்டர் வர்மா, நான் ஒரு இன்டர்போல் ஆபீசர். பில்லாவை மாத்திரம் இல்ல, அவன் கூட்டத்தையே பிடிக்க வேண்டியதனுடைய கடமை. அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள், அது டைரியா இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதை கைப்பற்றியே தீரணும். அதனால டிஎஸ்பி வீட்டை சோதனை போடுறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எஸ் மிஸ்டர் கோகுல்நாத், அப்ப சோதனை போட நீங்க போங்க, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்க 2 பேரும் அவர் கூட போங்க. தம்பி, உனக்கு நான் கொடுக்கிற கடைசி சான்ஸ் இது. சார், டிஎஸ்பி சார் இருந்தாலும் அந்த டைரி சாகாது சார். என்ன சார் இது? எல்லாம் சதுரி கிடக்குது. என்ன சார் இது? டிஎஸ்பி சார் இதுதான் டைரி வச்சாங்க. இப்ப காணோம். நான் பார்த்தேன் சார். சார் சத்தியமா சொல்றேன் சார், நான் பில்லா இல்ல சார். சாரி பில்லா, என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு உதவலாம்னு பார்த்தேன். ஆனா இனிமேலும் நீ பில்லா இல்லைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. Come on, let's go. சார் 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 என்ன சார் இது? இவ்வளவு தூரம் கை கொடுத்து தூக்குனீங்க, இப்ப பொட்டுன்னு போட்டீங்களே சார். சார், இது ஒரே ஒரு சாட்சி இருக்கு சார். நான் ராஜப்பா இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் நானே போலீஸ்ல முதல்ல கொடுத்திருந்தேன் சார். நிச்சயமா அந்த மனு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஃபைல் இருக்கும் சார். சார் எனக்காக ஒரே ஒரு வாட்டி சார், நானே என் கையில எழுதுறது சார். ப்ளீஸ் சார். அந்த சான்ஸும் போய் பில்லா. நீ சொன்ன தேதியில எந்த ரிப்போர்ட்டும் போலீஸ் ஃபைல்ல இல்ல, ஒரு ரெஃபரன்ஸும் இல்ல. ரிப்போர்ட் கைப்பட எழுதுறேன் சார். ஃபைல் பண்ணாங்க. இனிமே நீ விளையாடாத. அவங்களோட சத்தியமணி உள்ளதோடுங்க சார். அவங்க எல்லாம் பரதாட்டம் பாக்குறாங்க. அவங்க கூட என்ன போடாதீங்க சார். சார் கொத்து போவோம் சார், கொத்தி சார். நான் பில்லா இல்ல சார், சத்தியமா பில்லா இல்ல சார். ஹலோ ராஜப்பா. ஸ்டாப். இப்ப நாம இவன் அடிச்சோம், இவன் பில்லா இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடும். கண்ணு, பாம்ப போல கொத்திட்டு மீனை போல நெழுவ பாக்குறேல்ல, இத பாரு. 2 பக்கத்துல உனக்கு ஏமா இருக்கான். அந்த பக்கம் போலீஸ் உன்னை பில்லாவா நினைச்சு முடிக்க போறாங்க. அவங்க தவறினா நீங்க பில்லாவா நடிச்சதுக்கா நாங்க உன்னை தூக்க போறோம். சட்டம் உன்னை தூக்கணும், இல்ல நாங்க உன்னை தூக்கிடுவோம். மிஸ்டர் வர்மா, இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெரிய பயங்கரவாதிகள். அதனால இவங்களை லாக்கப்ல வைக்க வேண்டாம், உடனே ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. என்னடா ஏய், என்ன கண் குத்தி பா மாதிரி பாக்குற? கண்ணை பேத்துடுவ, ஜாகிரதை. ஏ தடியா, ஏன்டா அடுத்த மேல விடுற? 4 வச்சாதான் சரியா உட்கார போகுது. ஜக்கு, சும்மா இருக்கிறவன் அவன் தூண்டி விடுறதுக்கு காரணமே ஒரு சண்டை வளர்த்து அவன் தப்பிச்சுக்கிட்டான். சும்மா இரு. சண்டை போடுறதுக்கும் ரோசம் வேணும். அது ஏது இந்த எருமை மாட்டுக்கு? பார்த்தா போதுமாடா? எந்திரியடா முண்டம். பேரு பாரு ஜக்கு. ஏன் கூஜான வச்சு கூடாது?
ராஜா, பார்ட்டி எல்லாம் எப்படி நடந்தது? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எல்லாரோட சேர்த்து என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? எல்லாம் விளக்கமா சொல்றேன். முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. அதா சாட்சிகளை காட்டி தப்பிக்க முடியாம சண்டை போட்டு தான் தப்பிச்சுட்டு வந்தேன். நான் நிரபராதியம் காட்டுற ஒரே டைரி அதை எவனும் அம்பேல் பண்ணிட்டான். எடுத்தவன் என்ன போலீஸ் கிட்டயா காட்ட போறான்? அதை வச்சு ரஞ்சித் குரூப்பே மிரட்டி பணம் பறிப்பான். அப்ப எப்படி எனக்கு தெரியும்? டோன்ட் வரி ராஜா, கட்டாயமா டைரி நம்ம கை கிடைச்சிடும். கரெக்ட். டைரி கிடைச்சவன் நிச்சயமா ரஞ்சித்தை மீட் பண்ணுவான். நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா ஒரு புதன்கிழமை கரெக்டா 7 o'clock என்னை மீட் பண்ணு. கருப்பையா, என் பிள்ளைகளை பத்தி ஏதாவது குறிப்பு கிடைக்குமான்னு டிஎஸ்பி வீட்டுக்கு போனேன். அங்கதான் எனக்கு இந்த டைரி கிடைச்சது. அது மட்டும் இல்ல, டிஎஸ்பி ஐஜிக்கு எழுதின ஒரு லெட்டரும் இதுல இருக்கு. அதுல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? பில்லா செத்துட்டா, அவனுக்கு பதில் ராஜப்பாவை பில்லாவா நடிக்க வச்சிருக்கேன்னு எழுதி இருக்கு. இதனால உனக்கு என்ன லாபம்? இதனால எனக்கு என்ன லாபமா? இந்த டைரியில ஒரு பெரிய கொள்ள கூட்டத்தினுடைய ஜாதகமே அடங்கி இருக்கு. இந்த டைரியை வச்சு ரஞ்சித் கிட்ட விலை பேசினா எத்தனை லட்சம் கிடைக்கும்னு என் மனசுலயே கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். எஸ், யாருது? போலீஸ். கதவை திறங்க. திறந்திருக்கிற கதவை மறுபடியும் எப்படி திறக்கிறது? யாராவது இங்க வந்தாங்களா? வந்தாங்களே. யாரு? நீங்க 2 பேரும் தான். சேட்டப் கிட்ட வேணாம். சமவயரம், சிறு வயசு பையன். அந்த மாதிரி யாராவது உள்ள நுழைஞ்சாங்களா? வயசானவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. தப்பிச்சுட்டா. ஓகே, வாங்க போலாம். க்ளோஸ் த டோர். மிஸ்டர் ஹேக்ஸ், வந்தவங்க போயாச்சு, நீ வரலாம். தேங்க்யூ சார். இந்த பக்கம் போனா உங்க மாமனார் வீடு, இப்படி போனா உங்க வீடு. எந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கமே போறேன். That's good.
நீங்க ஏன் என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்கல? என் காலை உடைச்ச போலீஸ் உன் காலை உடைக்க கூடாதுங்கிறதுக்காக தான். நீங்க பிஸ்தா